உயர்த்திட்டது அல்ல குறையாதது கல்வக்கு எட்டாதது அறம்புறும் இன்பத்திலும் ஆக உயர்த்திட்டது ருத்ரத்தில் வாய் தோன்றி வாயில் அப்பு தோன்றி அப்படி என்ன தோன்றி இப்படி அன்னச்சராச்சரங்களை உற்பத்தி செய்த பிரம்மா தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இது நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று தனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை என் உடலிலிருந்து பலர் தொடர்றார்கள். எப்படி என்றால் மடிகி நாதரகனார் பசுராத்மாவிடுதும் பிறகு கொள்ளுறதும் புலவர் நாவலிருதும் புலசரி காதிலிருதும் அங்கிரசு முகத்திலிருதும் அத்திரி கண்களிலிருதும் மரசு மனத்திலிருதும் கிருது கையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தலாடி போக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் வாழ்க்கையை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜன் மகனாக பிறந்து சித்திர ரதன் புத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தார். அதுல ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 உலகத்திற்கு அச்சரனாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை வெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு நேரம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடியவற்றை நிஷ்டமாக கொண்டு 7 உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிறுவன் நாராயண கண்டு மகாலட்சுமியும் சிவத்திலே சக்தி வழங்கி காணகத்தை அடைந்து விட்டேன். இக்காணகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கண்ணப்பிரமான் குடி கொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கழகத்திற்கும் முழு முதற் கடவுளான ஆனமுகத்தினை மூசிக வாகனனை அந்த மகாபுரம் எழுதிய விநாயகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் கதைக்கு செல்லலாம். நாராயண அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தில் இருக்க சென்று பொற்பகம் அறிந்து வாரில்
கண்ட உண்மை குருஜி இங்கே கண்டபெருமான் குடிகொண்டிருக்கார். அவர் வறுமைகள் ஆயிரம் கொண்டாடி சேடனையும் சொல்ல முடியாது. குருதியிடம் முருகன் முல்லைக்கு நீதற்கின்றன் மருந்தத்துக்கு சிவன் பாலைக்கு துர்க்கை இப்படி பல கடவுள் இருந்துட்டாரம். கண்ட கடவுளை சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் இருவலர் ஏற்றனர் குரத்தி கொடிச்சி பிறவிடவர்களுக்கெல்லாம் வர்றம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் அதனை வணங்கி அவரோடு இணங்கி இவரத்தை வந்துவிட்டால் இவரத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இந்த உலகத்தை இறைவனாகப்பட்டவன் படைத்தால் இறைவனை மனிதனாகப்பட்டவனை படைத்து ஆளக்கூடிய தன்மையை கொடுத்து மனிதன் வடிக்கக்கூடிய சிலையில் இறைவனாகப்பட்டவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் மாறுகின்றான். இறைவன் மாறுகின்றான். உள்ளம் சொல்வதை உணர்ந்து சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உணர்ந்து சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உணர்ந்து
இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். அப்படி இறைவனாகப்பட்டவன் மனிதன் வடித்து வைக்க ஒரு சிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தை பார்க்கின்ற பொழுது எம்.எஸ். முத்தப்பா ஸ்பெஷல் கண்ணத்திறந்தா ஒளியில பாடலை போல படையப்பா ஸ்பெஷல் கருவாச்சி கருவாச்சி கருவாச்சியும் கருவாச்சி மறக்கலை. இந்த கருவாச்சியில பாடலை கேட்டு ஆவலாக உள்ளோம். பி பொன்னார் ஆட்டோ மற்றும் கோழிக்கடை பெரிய அரவங்குறிச்சி சேர்ந்த அன்பு உறவங்கள் முத்தப்பா பாடலும் கருவாச்சி என்ற பாடலையும் பாடச் சொல்லி அன்பல் பழித்து பெருமை சேர்த்தார்கள். அன்பல் பழித்து பெருமை சேர்த்தக்கூடிய அன்புள்ள கொண்ட பொன்னார் ஆட்டோ மற்றும் கோழிக்கடை பெரிய அரவங்குறிச்சி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆக இப்படிதான் இருக்கின்ற பொழுது வேலை என்பது எல்லாருக்குமே உண்டு. வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. அப்படியே வேலைக்கே போகாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போகாம வெட்டி வேலையா ஊரை சுத்தினா பாருங்க. வெட்டி வேலையா வெட்டியா சுத்துறவங்க வேலைன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு வேலை தான். வெட்டியா சுத்துறவனுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். ஒரு வேலை பார்க்கிற ஆளு கூட பொழுத போய்க்கிடுவாரு. ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அதே பொழுது கடந்து போயிடும். வேலைக்கே போகாம பொழுத கடத்துற எவ்வளவு சிரமம் தெரியும். சிரமம். ஏன்னா நீங்க ஊரை சுத்திக்கிட்டு நீங்க ஊரை சுத்துறதுனால உலகத்தை சுத்துறதுனால விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆக இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வேலைக்கே போகாத ஆளு தூங்கி எழுந்திருக்கின்ற பொழுது என்ன நினைப்பா தெரியுமா? என்னைக்கு விடிய இந்த பொழுது இன்னைக்கு விடிஞ்சு வச்சு அவனுக்கு பொழுதே விடிய கூட தூங்கினா தூங்கிட்டே கூட இருந்துடலாம். பொழுது விழுந்துருச்சுன்னா எப்படியாவது பொழுத கடத்தியா. வேலைக்கு நம்ம போறது கிடையாது. என்ன செய்யறது? இன்னைக்கு தூங்கி எழுந்திருச்சாச்சு. இன்னைக்கு இந்த பொழுத கடத்தணும்னா யாரை பார்த்தா நம்மளை கவனிச்சு விடுவேன். யார் பின்னாடி போனா நமக்கு கிடைக்கும். என்ன சாமி ஏதோ அவன் எதிர்பார்க்கிறது. இப்படி வெட்டியா சுத்துறது ஒரு வேலை. இந்த இடத்துல உங்களுக்கு அருமையான வேலை. இந்த இடத்துல 6 மணி நேரத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி ஜெய ரமேஷ் அவர்கள் ஒரே ஆளு 3 விதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பெட்டி வாசிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. காதுல இங்க மிதிக்கணும். அப்புறம் கையில என்ன சுரங்களோ என்ன சுத்தில பாடுறாங்களோ அதை வாசிச்சு காட்டணும். என்ன பாட்டு பாடுனா அதுக்கு பின்பாட்டு வாங்கி பாடணும். அப்ப காலால ஒரு வேலை, கையால ஒரு வேலை, வாயால ஒரு வேலை, 3 வேலை பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி இங்க மிருதங்க தேசத்துக்கு கொண்டு அன்பு தந்தையார் மண்டபுரத்துல இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய ராஜரத்னம் பிள்ளை எப்பேற்பட்ட பேர். அற்புதமானவர்களே மிருதங்கத்தை பலவிதமான நடைச்சொற்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி ஸ்டார் மணி திருப்பத்தூர்ல இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணா அவர்கள் உங்களெல்லாம் சந்திச்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆக சிறப்பானவர்கள் பல வாத்தியங்களை பற்றி சேர்த்துக் கொண்டிய அன்பு ஸ்டார் மணி மட்டும் அங்கே அவருடைய வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி 2 இரும்பு தாளத்தை கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய உச்சநந்தனத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய வெள்ளச்சாமி. ஆமா அதோட அற்புதமான வண்ணத்திரையம் இல்லையா, எவ்வளவு அமைப்பாக கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால 2 நாள் கூடி இருக்கு. அப்படி சிறப்பானவர்கள் வண்ணத்திரை அமைத்திருக்கூடிய வெள்ளச்சாமி அவர்கள். அதே மாதிரி இங்கே சிறப்பான ஒளிபெருக்கி அமைப்பு சிவசக்தி கருத்தலக்கமட்டி மன்னன் மைந்தன் அவர்கள்லாம் சிறப்பானவர்கள் அற்புதமானவர்களே இங்கே ஒளிபெருக்கி அமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே காணொலி எடுத்துக்கொண்டிருக்கூடிய சுப தங்கராஸ் அற்புதமான ஒரு காணொலி எடுக்கக்கூடிய அன்பு தம்பி சிறப்பு நடிகரும் இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகிய அன்பு தங்கம் அண்ணா அவர்களும் கலைமூர்த்தி அவர்களும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சிருக்காரு. அது அவங்களுடைய வேலை. அதே மாதிரி இங்கே நாடகத்தை அமைச்சு போட்டு அவர் காணொலி எடுக்கிறது அது ஒரு வேலையாக அங்கே உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் ரொம்ப நாளைக்கு பிறகு. சாமி உங்களுக்குமா எனக்கு நாங்களே சம்சாரி விவசாயி இங்க உள்ள வேலையை பார்க்கிறோம். பூலவத்துல உள்ளாரு. சரி நீங்க மேலவத்துல இருக்கிறவங்க வேலை பார்க்காம இருந்தா இங்க ஏதாவது நடக்குமா? பூலவத்துல நீங்க விவசாயம் செய்யணும்னா பஞ்சபூதங்கள் சரியா இருக்கணும். பஞ்சபூதங்கள் என்பது என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்.
இந்த பஞ்சபூதங்களை சரியா இருந்தாத்தே நீங்க விவசாயம் பண்ண முடியும். நிலத்து இருந்தாத்தே உழுவ முடியும். தண்ணி இருந்தா தான் பாய்ச்ச முடியும். நெருப்பு இருந்தாத்தே சூரிய ஒளி பட்டாதான் எந்த ஒரு விவசாயி தலைக்க முடியும். ஆகாயம், காற்று இதெல்லாம் உராய்வு ஏற்பட்டாதான் எந்த ஜீவன் இந்த பூலோகத்துல வாழ முடியும். அப்ப பஞ்ச பூதங்களை தரக்கூடியவர்கள் யாரு? வர்ண பகவான், வாயு பகவான், இப்படி ஆட்களா இருக்கக்கூடிய காரணம் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி தேவலோகத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன வேலை அப்படின்னா கலகம் செய்வது என் தொழில். சாமி இதெல்லாம் ஒரு பொழப்பா சாமி? நல்லா இருக்க ஊர்ல வந்து கலகம் செய்யறீங்களே, அது மைக்கு போட்டு கலகம்னு சொல்றீங்களே. அப்பா உனக்கு போட்ட மாதிரி எனக்கு போட்டு வச்சிருக்காங்க. இல்லங்க, கலகம் பண்றதுலாம் ஒரு கலகம் செய்வதுன்னா எப்பேற்பட்ட கலகம்? உங்களை மாதிரி கலகம் கிடையாது. பூலோகத்துல நீங்க போடுற சண்டை வேற. போட்டி போறாமையா நீங்க சண்டை போடுவீங்க. புரியுங்களா? எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு பெருசு, உனக்கு பெருசு, சொத்து சுகத்துல எனக்கு பெருசு, உனக்கு பெருசுன்னு போட்டி போட்டு நீங்க சண்டை போடுவீங்க. நான் தேவலோக வாசி. தேவலோக வாசி இந்த இடத்துக்கு வந்து நற்கலகத்தை ஏற்படுத்துவதே என்னோட வேலை. ஆரம்பம் கலகமாக இருந்துட்டாலும் முடிவில் நன்மையாக இருக்கும், நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கும். அப்பேற்பட்ட கலகத்தை இவ்விடத்திலே தொடங்குவதற்கு முன்பாக என் பாட்டன் பெருமாள் மகாவசமாகப்பட்ட எப்போது போல அந்த கண்ணபெருமத்தை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். சொரிய மேகங்களே எங்கள் மறந்தாமத்தை பாருங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பிறந்தாமத்தை அழகை பாருங்களே. எங்கோடி தென்று தரு ராகங்களே, எங்கோடி தென்று தரு ராகங்களே, எங்கோடி தென்று தரு ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் மூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாருடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோடன் புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடல்களே. என்னும் பாடம் கொடுத்தார். உள்ளாருடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோடன் புகழ் பாடுங்களே. வந்தாரும் கங்கை மலர் தோட்டங்களே புகழ் பாடுங்களே. உள்ளாருடன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோடன் புகழ் பாடுங்களே. இப்படி பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அந்த கண்ணபெருமானை வணங்கி வந்துவிட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதுவே தொழில், இதுவே என் வேலை. அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதியா இருக்கின்ற பொழுது கலகத்தில் வழி கிடைக்காமல் விடும் போய்விடாது. ஆகியவரது பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி நிலம், இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் ஆடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படி இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படுகின்றது ஒரு ஆனந்தம், சந்தோஷம் வர்றக்கு. அப்படின்னா இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டு ரசிக்க வேண்டும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான
கலை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இருந்துட்டாலும் அதெல்லாம் மறந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பத்தை அடையும். ஆனந்தமான ஒரு இன்பம் இப்படி கூட கண்டா இப்ப அப்படி கிடைக்குதா? எங்க எது இருந்தா ஆனந்தம் கிடைக்குது இன்னைக்கு? எது இருந்தா சார் அது இருந்தாதே ஆனந்தம். எல்லாத்துக்கும் ஆனந்தம் அதுலதான் இருக்கு. எது சாமி? அது இல்லைனாக்கா என்ன ஒன்னும் சுத்தப்பட்டு வரலையே. அது இல்லாம நல்லா இல்லையா? அப்படி எது சாமி? அது அதுன்னு சொல்றீங்க. வீட்டு விசேஷத்துக்கு வர்ற நல்லா சாப்பாடு சாப்பிடுற. ஆமா. அப்புறம் என்ன உனக்கு? அது இருந்தா இது இருந்தா எதை கேட்கல? எது பூர்ண மருந்தது வேணுமா? அப்புறம் என்ன சொல்றீங்க? பூர்ண மருந்தை கொடுத்து கொள்ளாம பாருங்க. அந்த மதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. எவனையோ ஒருத்தன் சொன்னா நான் படையப்ப தண்ணியை போட்டு படுத்துனேன். யாருக்கிட்ட சொன்னா அவர்கிட்ட நான் மறுபடியும் விசாரணையை நடத்தினேன் காலையில். யார் சொன்னான்னு கேட்க விசாரிச்சுருவோம். ஒரு மனுஷன் நல்ல பேர் எடுப்பது பல நாட்கள் பல வருடங்கள் ஆகும். ஆனா கெட்ட பேரை உருவாக்கணும்னு நினைச்சா எப்படி உருவாக்கிடுவாங்க? கெடுத்து விடணும்னு நினைச்ச பாப்பியா எந்த வகையில் அவனுக்கு எடுக்க முடியலையே. எந்த வகையில அவனுக்கு எடுத்து விடுறது? நம்ம அந்த வேலையை செய்யவே மாட்டான். ஆனா செஞ்சான்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆமா, யாருக்கிட்ட சொன்னான்னு தெரியல. காலையில் அதை பார்த்துக்கிறோமா. ஆக அப்படிலாம் இருந்துட்டா இந்த மதுவுக்கு அடிமையாகி இந்த உலகமே சீரழிந்து கொண்டு இருக்கின்றது. இனிமே யாரு சொன்னாலும் யாரு கேட்க போறது கிடையாது. யாரும் நிறுத்த முடியாது. இன்னும் எத்தனை விசச்சாரத்தை கொடுத்து நூற்றுக்கணக்கில் செத்தாலும் அதை குடிக்காம நிறுத்த போறது கிடையாது. அது வாட்டில் ஒருத்தன் செத்து படிச்சிருப்பாரு, நம்ம மாட்டில் குடிப்பான். குடிச்சு போய் சுடுகாட்டோடு போய் படுத்துக்கிடுவான். அது இல்லாம இருக்கவே முடியாது. ஆமா, 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கூட நம்மளுக்கு காசு கிடைக்காது. செத்து கூட காசு கொடுக்குறாங்க. இதை நினைச்சிருப்பான் சில பேர். பேசாம நம்ம அந்த சாராயத்தை குடிச்சிருக்கலாமோ, குடும்பத்தை 10,000 வாங்கிட்டு பேசாம இருந்திருப்பாங்க. நம்மளை தினமும் வேலைக்கு ஒரு பாடாப்படுத்துறாங்க. நம்ம வேலைக்கு போற காசையும் முழுசா கொண்டாந்து கொடுக்க முடியல. பாதி அந்த கடையில் கொடுத்து போடுறான். மிச்சம் மீதியை கொண்டாந்து கொடுக்கலாம்னாக்கா அதையும் வர்ற வழியில எவனாவது கேட்டு வாங்கி அதையும் வாங்கி குடிச்சு போடுறாங்க. இந்த வீட்டில் நிமிஷம் தாங்க முடியல நினைச்சு சில பேர் அப்படி நினைச்சுட்டு. ஆனா அதெல்லாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல அருமான இந்த இயற்கையான இந்த நந்தவனங்களை கேட்கறதுக்கு முன்னாட அன்பு ரசிகர்களுக்காக கண்ண திறந்தா ஒளி இல்லை. கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா வழியே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. மறைஞ்சு போச்சு ஆசையே அப்படின்னு ஒருவர் எழுதி வச்ச பாடலை நாடகத்துறையிலே ஒரு ஸ்டாராக விளங்கிய எம்.எஸ். முத்தப்பா அவர்கள் பாடினார். மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசைன்னு அவர் பாடினார். யாரோட ஆசை மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு? யோசிக்க நீங்களே சொல்லுங்க சாமி. இதுல
இந்த மதுவுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்றேன், மதுவை அருந்துங்க. வேணாம்னு சொல்லல, எப்பயாவது ஒரு நாள், ஒரு நல்ல நாள், பெரிய நாள், நல்ல நாள் பெரிய நாள். இந்த நாள் திருவிழா, ஒரு தீபாவளி, இந்த வரப்போற ஆடிக்கிழமை, இப்படி நாளைக்குள்ள கொஞ்சமா குடிச்சுட்டு அமைதியா இருந்தா பிரச்சனையே கிடையாது. எந்த நேரமே குடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கா சார்? அதாவது உங்களை நம்பித்தான் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற பெற்றோர்கள் தம் பிள்ளையை நம்பித்தான் இருப்பாங்க. நம்ம கடைசியில் வந்தோம்னா பாதுகாக்கணும் அப்படின்னு பெரிய ஊரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மதுபானத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா? அவரை நம்பிதான் அவருடைய மனைவியும் வந்திருப்பான். புருஷனை நம்பித்தேன், அவரை நம்பிதான் அவருடைய பிள்ளை குட்டியில் இருக்கான். ஆக ஒரு குடும்பத்தில் யாரு வேலை பார்த்து உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்மகனை நம்பிதான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மனைவி, சிறு குழந்தைகள் அனைவரும் நம்பி இருக்கான். அவரை நம்பித்தான் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு அவர் நல்லபடியா வீட்டு திரும்பணும், நல்லபடியான சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி எல்லாரும் நடத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா பெற்ற பிள்ளைகள் முதற்கொண்டு அப்பா வேலைக்கு போறாரு, நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நல்லபடியா நம்மளை படிக்க வைப்பாரு அப்படின்னு எல்லா குழந்தைகளும் எல்லா பிள்ளைகளும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மனைவிகள் முதற்கொண்டு நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்போம், நகை நட்டு வாங்கி கொடுப்பாரு கட்டின புருஷன் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி முத்தப்பாவுடைய பிள்ளைகளும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் நாடகத்துக்கு போனோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஊர் நாடகம்னு இன்னைக்கே வந்துடும். அந்த ஊருக்காரவங்க கார் வச்சு ஆளை கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்பிக்கை இல்லை, குடிச்சிட்டு படுத்துட்டு என்ன பண்றது அப்படின்னு அப்படி கூட்டிட்டு போவாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிங்க, அப்பா தினமும் நாடகத்துக்கு போறாரு. நம்ம நாடகத்தில் நிறைய ஆட்கள் இருக்கு, நம்ம மதுவுக்கு அடிமையான ஆட்கள். அப்படி தினமும் நாடகத்துக்கு போறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நமக்கு நல்லபடியா படிக்க வைப்பாரு, வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு முத்தப்பா விட்டு பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா அவர் சம்பளம் வாங்குறதை காட்டிலும் அம்பளிப்பு அதிகமாக வாங்குவார். அந்த அளவுக்கு மக்கள் மனுஷன் இன்னைக்கு எந்த பகுதிக்கு போனாலும் அந்த முத்தப்பாவோட ரசிகர்கள். ஆனா அவர் இந்த மண்ணை விட்டு நீங்கினாலும் மக்களுடைய மனசை விட்டு நீங்காத ஒரு யாருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் கிடையாதுப்பா. முத்தப்பா விட்டு அவ்வளவு ரசிகர்கள். ஏன்னா இந்த வள்ளி திருமண நாடகத்துல ஆரம்ப காலத்துல யாருடைய தர்க்கத்துல எதிர்பார்த்திருப்பாங்கன்னா வேடன் வள்ளி அந்த தர்க்கத்தை எதிர்பார்ப்பாங்க. 2 மணிக்கெல்லாம் சமைச்சுருவாங்க, அவங்க விடிய அவங்களோட தர்க்கம் தான். நாரதருடைய தர்க்கம் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இதை மாற்றத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா வருச்சூர் பழனியப்பன், அவர் தான் முதல். அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் கர்ப்பூரம்பட்டி டேபி ஆனந்தன் அப்பா. அதுக்கப்புறம் நிறைய நீங்கள்லாம் வந்தாங்க. அப்பதான் அவங்க தான் ஆரம்பிச்சு தர்க்கம் என்றதை நான் வள்ளி நாரதர் தர்க்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் எத்தனையோ மகான்கள் இருக்கின்ற பொழுது அவங்க பேர்ல அதிகமாக யாரும் சொல்றது கிடையாது. ஆனா அந்த முத்தப்பா பேரப்பா எங்கே போனாலும் அதுலேயும் நம்ம நத்தம் பகுதி, இப்போ வட திசை, அதே மாதிரி இங்கிட்டு தோரங்குறிச்சி, அதை தாண்டி பொன்னமராவதி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, எவ்வளவு பகுதி அந்த அளவுக்கு நல்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர். எதனால இன்னைக்கு இந்த மண்ணை விட்டு பண்ணிக்கிறாரு? மதுவுனால. அவரே குடிக்காம இருந்தாலும் ரசிகர்களை வாங்கி கொடுத்தோம், ஆளை கொண்டு விட்டாச்சு. அப்ப அந்த பிள்ளை என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த, கார் வச்சு கூட்டிட்டு போறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா அப்படி போங்கிறாரு, நல்லபடியா நம்மளை படிக்க வைப்பாருன்னு பிள்ளைய நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அது ஊரம் போச்சா? அப்ப அத்தனையும் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சே ஆசையேன்னு அவர் யதார்த்தமா பாடினாரு. அது அவர் பிள்ளையிலே அது சொல்ற மாதிரி அம்படி வாசனை போச்சேங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டப்படுது. இவ்வளவு ரசிகர்கள் இருக்கீங்க, யாராவது அந்த குடும்பத்தை போய் பாக்குறீங்களா? முத்தப்பா பிள்ளைங்க என்ன பண்றாங்க பாக்குறீங்களா? நல்லபடியா அதுக்கு நல்லபடியா அதை பாருங்க. உங்களால முடிஞ்ச உதவியை ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது மற்ற நாள்ல ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி நாட்கள் வருதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே போய் பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்துட்டு, அப்ப அது அவர் செஞ்ச புண்ணியம் அந்த பிள்ளைங்களுடைய அதை மட்டும் எப்போதுமே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அப்பேற்பட்ட ரசிகர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக, நாடக கலை குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, உன் பாட்டை இப்ப பாடுறது மடையப்பா, கண்ண திறந்தா ஒளியிலே எடுத்தா நடவல்ல நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அப்படி நாம் இருந்துட்டாலும் இவ்விடத்தில் பார்க்கின்றது ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான இடமாக இருக்கின்றது விழுதினம். ஏன்னா இந்த இடத்துல
பலவிதமான பறவைகள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்கினங்களாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இது அப்படின்னா இயற்கையான இந்த நந்தவனம். இதுல தண்ணி போய்கிட்ட வித்தியாசத்தை பாத்தீங்களா? சாதாரண கிராமப்புறங்கள்ல மழை பெஞ்சு வர்ற தண்ணிக்கும் மழையில் மழை பெய்து வரக்கூடிய தண்ணீருக்கு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த பகுதியில மலை சார்ந்த பகுதி தான். இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் சிறப்பு மிகுந்த தண்ணி. தண்ணியில எத்தனை வகை இருக்கு தெரியுமா நம்பி? நம்ம என்னத்த சாமி கண்ட எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம். என்ன உனக்கு எந்த தண்ணியை சொல்ற? தண்ணி தானே சொல்றீங்க, நானும் அந்த தண்ணியை தான் சொல்றேன். தம்பி நீ எந்த தண்ணியை சொல்ற? நீங்க எந்த தண்ணியை சொல்ற? நான் மழை பெய்யுது, ஆமா, ஓடுற தண்ணி இருக்குல்ல, ஆமா, அந்த தண்ணியை சொல்றேன். நாங்களும் கலக்கிற தண்ணி. கலக்கிறது இந்த கண்ட கண்ட தண்ணியை சொல்லக்கூடாது. ஆனா நீ நல்லா கலக்கி விடுறப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சாதாரண மழை பெஞ்சு ஓடுற தண்ணி வித்தியாசம் வேற. ஆனா மழையில் மழை பெய்து தண்ணியில மருத்துவம் நிறைந்த நீர், அதுதான் முக்கியம். என்ன மருத்துவம் அப்படின்னா பலவிதமான மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள்லாம் மலைப்பகுதியில் இருக்கு. அப்ப அங்க மழை பெஞ்ச உடனே அந்த நீர் மண்ணுக்குள் சென்று அந்த மூலிகை செடியோட வேரோட சேர்ந்து வெளியில வருகின்ற பொழுது ஊற்று நீராக வெளியே வரும். அது அருவி நீராக கூட்டும். அந்த அருவி நீரை அள்ளி குடிச்சாலும் சரி, இல்ல அந்த அருவியில போய் குளிச்சாலும் சரி, உடம்புல இருக்கிற வியாதி பூரா நீந்து வருவியா? அப்பேற்பட்ட நீரை குடிக்க சொன்னா மனுஷ வயல கண்ட கண்ட தண்ணிய குடிச்சு உடம்ப கெடுத்து பேரை கெடுத்து ஊர்ல சொல்லிவிட்டு 3 பேர் சண்டை விட்டாங்க தண்ணிய போட்டு மேல. எப்படி நீ தண்ணி குடிக்கிற தப்பா சொல்ல எங்கிட்ட கெடுத்தேன் புத்தானத்தை பக்கத்துல இளமணம் நம்மதே போயிருந்தோம் நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்கின்றது. ஏன்னா அப்பேற்பட்ட மருத்துவ உணவு நீர். இன்னைக்கு மலைவாழ் மக்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த பூலோகத்தில் வாழ்றான காரணம் என்ன? இப்ப நகர பகுதியில் இருக்கிறவங்க உடம்புல ஒரு வியாதினா உடனே மருத்துவரை போய் பார்ப்பாங்க. ஆனா மலைவாழ் வாசி மக்கள் இருக்காங்க, அவங்களாம் அப்படியெல்லாம் ஓட போறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு இயற்கையான காற்று, மருத்துவ குணம் நிறைந்த அந்த அற்புதமான ஊற்று நீர், அங்கே இருக்கக்கூடிய கனிகள், காய்கள், கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது அவங்களுக்குலாம் உடம்புல எந்த நோய் வராது, சுகர் வராது, பிரஷர் வராது, அந்த மாதிரி விஷயங்களே எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுக்கு அங்குட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த அற்புதமான மலைச்சாரல் ஓடக்கூடிய அந்த நதியை பார்க்கின்ற பொழுது நதியோரம் நாணல் ஒன்றே நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமின் சொல்ல நதியோரம் நாணல் ஒன்றே நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமின் சொல்ல மேகம் வானத்தை
இதெல்லாம் பார்க்கின்ற போது மனதுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துட்டால் இடத்திலே ஆரி போன்ற எண்ணமும் தார் போன்ற வெள்ளமும் ஆதவள் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சொண்ட எழுச்சியும் திறமொண்ட திறமும் குலவல்ல கோட்பாடும் குட்டியில் விரும்பும் மயப்பற்று எண்ணம் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய வசனார் குணங்கள் சிறந்த வளர்ந்தோர் நிலத்திற்கு வந்தவுடன் எல்லையை அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? ரொம்ப தூரமோ? வெகு தூரம். அதனாலதான் சத்தம் உழவு தாமதம் இருக்கின்றது. ஆளோளும் சோய் என்ற கானம் வயசுக்கு விரும்பி போய்கிட்டு ஆளோளும் சோய் என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானையே அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வள்ளி இவரத்தில் ஆளோளம் சோய் என்ற வார்த்தையை சொல்லி விரட்டி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்தவர்கள் என்று. இவரெல்லாம் பார்த்தா காவலுக்கு வந்த மாதிரி தெரியுது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். காதல் யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். என்னங்க வள்ளியம்மா வாயில இருந்து படையப்பான்ற வார்த்தையே வரல, அப்புறம் நீங்க படையப்பான்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? எங்களை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படியோ தெரியுது நினைக்கிறேன். படையப்பனை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க இந்த யாருன்னு தெரியுமா? யாரு அது தெரியுமா? யாருப்பா? இல்லங்க நம்ம நத்தம் பக்கத்துல ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த படையப்பா எங்க சங்கத்துல நாரதர் செய்யறாரு. அவரு அப்படி சொல்லி குடும்பத்துல வம்பக்கட்டி இழுத்துட்டு போய் வேற காணொலி வேற எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அவர் நான் படையப்பான 5 படைக்கு அதிபதி முருகப்பெருமான். இந்த வள்ளியை திருமணம் முடிக்கிறதுனால 6வது படை வீடு உருவாக போகுது. 6 படையப்பன் முருகப்பெருமான சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. அதோடு நிறுத்திங்க. நல்லா செய்திகளா? அப்படிப்பட்ட கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இன்னிடத்துல காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கின்றாலும் அந்த கருவாச்சி. என்ன கருவாச்சின்றீங்க? கருவாச்சி தானே. அப்புறம் ஒளி அடிக்குதுங்க. நாங்க நேரம் சிகப்பார்னா நேரம் மறு சொல்லிப்போம்ல. உண்மையை சொல்லிட்டீங்களா? அதனால பேச விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா இருக்கிற நேரம் தானே இருக்கீங்க. எல்லாம் ஒரே வர்க்க மக்கள் இருக்கீங்க. சொல்லுங்க. அப்பேற்பட்ட கந்தராகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த வள்ளி கருப்பா இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய வள்ளி. ஆனா நிறம் கருப்புத்தேன். ஆனா இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது எப்படி இருக்காங்க? அத்திப்பழ மாதிரி. அப்படி லவாப்பழ கணக்காக காத்து கொண்டிருக்கின்றாள் இந்த வள்ளி. என்ன சாமி நீங்க எல்லாம் தெரிஞ்ச 3 தெரிஞ்ச முனிவர் நாங்க சொல்லிக்கிறாங்க, இப்படி சொல்றீங்களே, தப்பா சொல்றீங்களே. நான் என்ன தவற சொன்னேன்? அத்திப்பழம் சிகப்பா இருக்கும். ஆமா. நவாப்பழம் கருப்பா இருக்கும். ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க என்ன எப்படி அத்திப்பழம் மாதிரி நவாப்பழம் கணக்கா இருக்கான்னு சொன்னது சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வரும்ல. அத்திப்பழம் பார்க்கின்ற போது சிவப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லவாப்பழம் பார்க்கும்போது கருப்பா தாயா இருக்கேன். ஆமா. அதை நசுக்கி பாரு. நீங்க பல பழத்தை நசுக்கினாது இல்ல, நசுக்கிறீங்களே தெரியல. எப்படி ஏறத்தால எம்பிட்டு இருக்கு. அதாவது கிழவிக்கே பழம் கொடுத்தான் பாத்தீங்களா முருகப்பெருமான். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டது எந்த பழத்தை? நாவல் கனி. அந்த நாவல் பழம். அதை நசுக்கி பார்த்தோம்னா கையில எப்படிங்க இருக்கு? இருக்கும்ல. ஆனா உங்களை எல்லாம் தந்தையார் நினைச்சு ரொம்ப மதிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சரக்கு இருக்கு? அப்பா விஷயம் பண்ற சரக்கு. சரக்குன்னா படக்குன்னு வந்திருக்கீங்களா? விஷயம் என்ன இருக்கு? அததான் சரக்குன்னு இருந்துட்டா இந்த இடத்துல ஆளோளம் செய்கின்ற கானம் கேட்குதான்னு கேட்ட உடனே பொம்பளை பிள்ளை எம்புட்டு அழகா சத்தம். ஆமா. இந்த கூட ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, காவாலி பையன். என்ன சொன்னீங்க? என்னங்க ஒரு 2 பொம்பளை பிள்ளைய வந்து உள்ள வச்சுக்கிட்டு கோழி அழகாத்த மாதிரியே காத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க அவரை போய் காவாலின்றீங்களே, என்ன சாமி? கோழி அழக காவலாளின்னு மரியாதையா பேசுங்க. காவலாளி? ஆமா, மரியாதையா நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் சொல்லுவேன்னா, ஆளோளும் சோய் என்று கானம் கேட்கறதான்னு கேட்ட உடனே பொம்பளை பிள்ளை 2 பேரும் அழகா சத்தம் போடுது. ஆமா. ஆளோளும் சோய் என்று கூட வந்திருக்காளாவே. ஆமா. சத்தம் போடணும்ல. சத்தம் போடாம சவடால உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கியா, அப்புறம் அவனை காவாலி பண்ணி சொல்றான்.
எங்க நம்ம ஊர்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல நல்ல ஆட்டுக்குறி குழம்பு நல்லா போட்டாங்க சாப்பாடு. அதை ஒரு புடி புடிச்சிட்டாரு, வயிற்ற கலக்கிச்சு, பின்னாடி எதுவும் போயிருப்பாருங்க, மறுபடியும் எதாவது கூப்பிட்டு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ம எல்லாரும் சாப்பிட போனோம், அது எனக்கு சாப்பிட வரல. சரி, ஏன்னா அதிகமா சாப்பிட்டப்பட்டோம்னா நடனம் ஆட முடியாது, ஆட முடியாதுங்கிறக்காண்டி அவன் சாப்பிட மாட்டேன். ஆமா, புரியுதுங்களா? அதனால அவர் சாப்பிட வரல. நீ சொல்ற மாதிரி நான் வயிற்ற கலக்கிதான் கிடையாது, உள்ளதே இருக்கேன் உள்ள கேட்டுக்கிட்டேன். நான் கேட்டாம சத்தம் போடாம இருக்கேன். அப்ப எவ்வளவு திமிர் இருக்கு அவனுக்கு. ஏங்க, ஒரு பப்புனா இருக்கிற கோமாளி இன்னைக்கு வந்து சூர்யாண்ணே வந்து இன்னைக்கு நாடகத்துக்கு வர்றாருன்னா வர்ற நாரதரோட வந்து வீட்டை விட்டு கூட கிளம்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா அதிகமா படிச்சாலும் எந்த நாரதரையும் கேள்வி கேட்டு நிப்பாட்டுறாள். சாதாரண ஆள் கிடையாது அவரு. அப்புறம் அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கத்தான் செய்யும். அதிகமா படிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மண்டக்கணம் இருக்கத்தான் செய்யும். அதிகமா படித்தவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசையா. சரி, அப்படியாவது நம்ம பேசணும். அதிகமா படிக்கட்டும்ங்க. ஆனா என்ன வேலைக்கு வந்திருக்காங்க மறக்க கூடாது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சானுங்களா. அதிகமா படிச்சிருக்காரு, அப்படி என்ன அவர் படிச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும் முத கேக்குறேன். ஏங்க, நீங்க வந்து மேல இருந்து வந்திருக்கீங்க. நாங்க எங்க பூலோகவாசி, எங்க இடத்துல நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நடமாடலாம், நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வருவீங்க போவீங்க, நாங்க அவரை விட முடியுமா? அத்தா பார்த்தா அந்த எங்க இருந்தா அப்படி சாப்பிட அந்த கலைமூர்த்தி அத்தா பார்த்தா ஒரு வயல பார்த்தா எனக்கு தங்க அண்ணன், எனக்கு ரொம்ப குருநாதர். அவர் மானசியே குருநாதர் அவர், சூரிய அண்ணன். அவரை நான் வந்து இன்னைக்கு நான் சிஷிய பிள்ளையா இருந்துட்டு அவரை நான் விட்டு கொடுக்க முடியாது. நல்ல அவங்க குருநாதர் அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும். ஆமா. என்ன பார்த்து கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன சாமி தெரியும்? நான் யுகத்திலும் தோற்றுவிக்கக்கூடியவன் நாரதன். கிரேதா திரேதா துபாபரி கலியுகம் 4 அவதரிக்கப்பட்டவன். இந்த 4 நடந்த விஷயங்கள் பூரா எனக்கு தெரியும். புரியுங்களா? 18 புராணத்திலும் இடம்பெறக்கூடியவன் நாரதன். 18 புராணம் அறிந்தவன் இந்த நாரதன். என்னங்க வெறும் 18 புராணத்தை படிச்சு வச்சுக்கிட்டு 18 எங்க குருநாதருக்கு 19 புராணம் தெரியும். சாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் போரு. என்ன புராணமே 18 தான். புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கின்றது. அது இருப்பா, அதுக்கு உப புராணங்கள் வேணும்னா 18 இருக்கு. சரி, 19 கிடையாது. படிச்சிருக்காரு சாமி, சிரிக்க கூடாது. இது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியலன்னா அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சும்மா அங்கிட்டு 19 இல்ல, நான் போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் அவரு. பெரிய ஆள் தாங்க. அப்படியா? குருநாதா, இதிகாசம் என்பது வெளியில வாங்க குருநாதா. இதிகாசம் என்பது 3 இருக்கு. சரி, புரியுதா? தெரியுமா அவருக்கு? அவருக்கு 6 தெரியும். படிச்சிருக்காரு சாமி. எங்க குருநாதர் நான் விட்டு கொடுக்க முடியும். இதிகாசம் என்பது ராமாயணம் மகாபாரதம் என்ற 2. சரி, 3 நான் சொல்றேன். இன்னொன்னு ரகசியம். சரி, அது சிவ ரகசியம் என்று சொல்லுவாங்க. அது அப்படியே இருந்து போட்டு 3 தான். அப்ப அதை சேர்த்தாலே சரி. நீ 6 எப்படி? எங்க உண்மையை சொன்னா எங்க காட்டிலையும் படிக்கிறாரு, மேட்லையும் படிக்கிறாரு, வாக்கியா வரப்புல அனைத்தும் படிக்கிறாரு, சங்கத்திலையும் படிக்கிறாரு. சங்கத்து கக்கூசலோட உட்காந்துக்கிட்டு புக்குமா படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஆளை பார்த்து நீங்க இப்படி சொன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கல. இத்தனை இடத்தையும் படிக்கிறாருன்னா படிப்பாளிங்க, படிப்பாளி. ரொம்ப படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதிகமா படிச்சிருக்காரு. வேதங்கள் 4, அவருக்கு 7 தெரியும். தெரியும் சாமி. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. என்னவே முறைச்சு பார்த்து என்ன பண்ண போறீங்க? எதை சொன்னாலும் கூட போகுது. ஏன்னா அவர் 3 மணி போடுறாருன்றனால 3 சேர்க்கணும்ல. கிரகங்கள் 9. அவர் 9 நினைக்கிறேன். அவர் 9 சொல்றேன். அவர் 9 தாங்க இருந்தாரு. அவரே ஒரு கிரகமா மாதிரி 10 மாறிட்டாரு. பெரிய கிரகமா இருக்குங்க. ஆனா அந்த கிரகம் வர்றதுக்குள்ளயும் தயவு செய்து நீங்க மன்னிச்சிருங்க, ஓடிடுங்க. முதல்ல உங்களை அந்த கிரகம் வாத்தியாருங்கிற குருநாதருங்கிற அவரை கிரகம்னு வர சொல்ற. என்ன பண்ண சொல்றீங்க? கிரகம் என்பது ஆரம்பத்தில் இருந்தது 7 கிரகங்கள். இந்த 7 கிரகத்தோட 2 கிரகம் சேர்ந்துச்சு. சரி, எது? ராகு கேது என்று சொல்ற 2 கிரகங்கள் யாராக இருந்தவர்களா? அசுரனா இருந்தவை. சுபர்பான் என்று சொல்ற அசுரன். அவன் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டான் தேவாதி தேவர்களோட உட்கார்ந்து. சரி, அப்பேற்பட்ட இவன் அசுரன் என்பதை காட்டி கொடுத்தாங்க 2 பேரு. யார்? சூரிய பகவான், சந்திர பகவான். சரி, காட்டி கொடுத்ததுனால பெருமாளால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிரசை வெட்டி அவன் அமிர்தத்தை குடிச்சதுனால மறுபடியும் உயிர் பெற்று இருந்தார்கள். அதனாலதான் ராகு கேது 2 கிரகமாக 7ஓட 2 சேர்த்து நவ கிரகமாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் நீ அவனை 10வது கிரகம்னா எங்க அவரே ஒரு கிரகமா மாறிட்டாருங்க.
பெரிய கிரகமா இருக்குங்க. சரி விடுங்க, அந்த கிரகத்தை பார்க்கலாம். சரி, என்ன வேலைக்கு வந்திருக்குமோ அதை சரியா செய்யணும். அது செய்யணும்ல. இப்ப எதை சொன்னாலும் கூட போயிட்டே இருக்கு. ஆமா, இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? அதுக்கு மேலேயே கிடையாது, ஊருக்கே தெரியாது. என்னங்கிறது சொல்லுங்க. ராசிகள் 12 ராசி. அவருக்கு 14 தெரியுமுங்க, படிச்சிருக்காரு சாமி. நான் இதுக்குதான் நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என்னைய முறைச்சு என்ன போறீங்க? நீங்க தெரியலன்னா அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கிறிய அந்த பப்புனுக்கு கிரகம் முடிச்சிருக்கா இல்ல நீ கிரகமா இருந்து இப்ப அவன் ஆட்டி வைக்க போறியான்னு தெரியல. என்னைக்கு அந்த கிரகத்தோட சேர்ந்தனோ அன்னையில இருந்து எனக்கும் கிரகம் பிடிச்சிருச்சு சாமி. வேற என்ன ஒண்ணு சொல்றீங்க? கிரகத்தோட பார்வையில நட்பார்வை இருக்கு இல்லையா? ஆமா, குரு பார்த்தா கோடி நன்மை. குருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கிரகம் குருகுருன்னு பார்த்தே நான் இப்படி இருக்கேன். என்ன ஒண்ணு சொல்றீங்க? நல்லா இருக்க, ஒண்ணும் குறை கிடையாது. சரி, ஆக என்ன வேலைக்கு வந்திருக்கணுமோ அதை மறந்துடக்கூடாது தம்பி. இப்ப நாய் வேஷம் போட்டா குலைக்கிற சாமி, கழுதை வேஷம் போட்டா பொதிச்ச மொக்கணும் கத்தணும், குதிரை வேஷம் போட்டா கணக்கணுமா? என்ன செய்யணும்? கணக்கணும். சரி சரி, என்ன செய்யணும்? யாரை செய்யணும்? அதான் கணக்கணும். யானை வேஷம் போட்டா பிள்ளறணும், சிங்க வேஷம் போட்டா கடிச்சிக்கணும் சாமி, பண்ணி வேஷம் போட்டா பியத்தணும்ல. நான் அப்போதே நான் நினைச்சேன், என்னடா நத்தம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பண்ணி பிய தண்டுகிட்டு இருக்கே அப்படின்னு. நான் கேட்கிறேன், ஏப்பா மற்ற கிரகங்களா என்ன செய்யணும்னு கேட்கின்ற பொழுது கத்தனும் பிளறனும் உருமனும் சத்தம் போடணுங்கிற. ஆமா, பண்ணியை வேஷம் போட்டா என்ன செய்யணும்னா ஒண்ணு இப்படி சாக்கடைக்குள்ள பெறணும்னு கூட சொல்லு. சரி, அதுக்கு மட்டும் ஏன்டா அதை திங்கணும்னு சொல்ற? நாங்க வாக்கில பண்ணி பிய தாங்க எடுத்துச்சு, அதுக்கு ஐஸ்கிரீம் அல்வாமா தின்னும் பண்ணி. என்னங்க நீங்க 3 ஆசையும் இருக்கிறாள் நீங்க அதை திங்கிறான்னு சொன்னா அப்ப அவன் நம்ம பண்ணி வந்து நிக்கிறானா? யாரு என்ன தின்னா அவன் தின்னுட்டு இருந்தானா? செஞ்சாலும் செஞ்சிருப்பாருங்க. எப்படி சொல்ற? இன்னைக்கு வண்டி வந்து நம்ம ரோட்ல நின்றுச்சு நாடகம் 9 மணி போல. சரி, வண்டியை விட்டு அவர் இங்க குருநாதர் இறங்கி வரல ஒரு பொட்டணம் கொண்டாந்தாரு. அது புளியோதரை பொட்டணமா இல்ல பீ பொட்டணமான்னு தெரியல. உள்ள உட்காந்துக்கிட்டு தண்ணியே இல்லாம கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்காருன்னா நீங்களே பாத்துக்கீங்களே, வாட ஹெவியா வேற வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை என்ன பீ அதோட என்ன பீ எனக்கு உள்ள உட்காந்து பவுடர் போட முடியல, ஏதோ ஒரு நாத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் இருந்துட்டு போட்டோம். சந்திக்க வேண்டிய ஆட்களை முதல்ல அவனை சந்திப்போம். ஈவெண்ட் எல்லாம் பேசக்கூடாதுங்க, மரியாதை அவருன்னு இவருண்டுங்க. என் குருநாதரை எனக்கு மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை கொடுங்க. குருநாதரை ஒன்னா காட்டிலுமா அசிங்கப்படுத்துது. சுதியா புடி சுத்திரம் நீ ரைத்ததும் குதிரந்தாமங்க ஈவல் இந்த உலகு கண்டால் சுந்தரம் நிறைந்ததும் குதிரந்த மங்கைகள் இந்த உலகிற்கு நொல்லதா அதரமே உந்த தேவ சுந்தேவி மூலங்கிவா இதரங்கான குமிங்கள் கதசாமிக்கு தகுந்த ஏன் வந்தாள், எதற்காக வந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி இருவருமே திருமாலுடைய கண்களில் விதிரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அமிர்தவழி தேவங்களால் வளர்க்கப்பட்ட தேவயானி என்று பெயர் பெற்று சூரபதம் நடத்த சுப்பிரமணிய பெருமானுக்கு அனைவரும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திரவழியாக திருமணத்தில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கும் மன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக அங்கும் இங்கு உழன்று தெரியக்கூடிய அந்த ஆடவன் தின்னவே வரட்டும் பாப்பா.